நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏம்மா, இன்னும் உனக்கு ஷாலினி மேல இருக்கிற கோபம் போலியா? அவ பாவம்மா, ஒரு அப்பாவி பொண்ணு. அவ அப்பாவினா நான் என்ன பாவியா? கேக்குறேன்ல, நான் யாரு சொல்லு, நான் யாரு? நீ சொல்ல மாட்ட. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ செத்துட்டேங்கிற நியூஸ நான் கேட்ட கூட என் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வராது. என் மனசுக்குள்ள அந்த அளவுக்கு ரணம் இருக்கு. அப்படிப்பட்ட நீ என் முன்னாடி வரவே வேண்டாம். ஷாலினி என் உயிரை காப்பாத்திருக்காமா. எந்த காரணத்துக்காகவும் நான் அவளை தூக்கி எறிய முடியாது. அப்புறம் எதுக்காக இங்க வந்த? மறந்து போன உன் முகத்தை எனக்கு காமிச்சு என் கோவத்தை இன்னும் அதிகமாக்கி அதுல நீ சந்தோஷப்படணுமா? இப்படி எல்லாம் நீ என்ன வேதனைப்படுத்துறதுக்கு கிட்னி போன அன்னைக்கு நான் போய் சேர்ந்திருக்கலாம். செத்து போயிருக்கலாம். அப்படி மட்டும் நடந்திருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? என்ன அன்னைக்கு கொஞ்சம் வேதனை பட்டிருப்பேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் வேற எந்த வேதனையும் அனுபவிச்சிருக்க மாட்டேன். ஆனா இப்ப நிலைமை அப்படியா இருக்கு? நான் என் ஜென்ம எதிரியா நினைச்சிட்டு இருக்கிறவள நீ உயிரா நினைச்சிட்டு இருக்க. என் மனசுல எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காம நீ போ. ஏய், சொல்றேல போ. போன்னு சொல்றேல போ. அமலா, 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 இனிமே என்ன பார்க்க வராத, போ. அமலா, 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 அம்மா சொல்றது கேளுமா. முதல்ல நீ போயிடு இங்க இருந்து. அமலா, இப்ப மட்டும் நீ போகல, நான் என்ன ஏதாவது செஞ்சுக்குவேன். மரியாதையா போயிடு. சமந்திமா, என்னாச்சு? சமந்திமா, என்னாச்சு? சமந்திமா, சமந்திமா, நில்லுங்க. சமந்திமா. அமலா கொஞ்சம் கூட மாறலைங்க. என் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன்னு கதவை சாத்திக்கிட்டா. சரி விடு ஜெயந்தி. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சும்மா சொன்னாங்க. அந்த கல்லுக்குள்ள கூட ஈரம் இருக்குங்க. ஆனா பெத்தவ பாசம் மருந்துக்கு கூட நம்ம பொண்ணு மனசுல கிடையாது. நான் என்ன கெடுதலுங்க பண்ண? நம்ம பொண்ணு அம்மா ஆக போறான்னு தெரிஞ்ச உடனே ஆசை ஆசையா ஓடி போனேன். ஆனா என்ன அவமானப்படுத்தி திட்டி அனுப்பிச்சுட்டா. ஜெயந்தி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா. ஆண்டவன் இருக்கான். ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவு தானா திறக்கும். அம்மாலாம் நம்மளை வெறுத்தா என்ன? அம்மா மேலெல்லாம் பாசத்தை காட்டுறதுக்கு மாப்பிள்ள இருக்கார்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. எங்க இப்படி பெத்தவ என்ன திட்டி அனுப்புறாளு? அவ வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை கூட என்ன வெறுத்துருமோன்னு பயமா இருக்குங்க. ஏய் ஜெயந்தி, என்னம்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நீ? இந்த பார், அவளுக்கு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்க, அப்பதான் அம்மாவோட அருமை என்னன்னா அவளுக்கு புரியும். அவளுக்கு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் தானா தேடி வராளா இல்லையான்னு பாரு நீ. இல்லைங்க, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. ஜெயந்தி, இரவுன்னு ஒன்று இருந்தா பகல்னு ஒன்று இருக்கும். விடியாத இரவுன்னு ஒன்றும் கிடையாது. நிச்சயமா அமலாவோட மனசு மாறும். அவளுக்கு உன் மேல பாசம் வரும். உன்னை பார்க்கறதுக்கு ஓடி வருவா. நம்பிக்கையோட இரு. என்ன, இதெல்லாம் நடக்கும். வா வாமா வா.
வாசு இங்க வா, அங்க பாரு. என்ன ஆண்டனி, நைட்ல இங்க என்னன்னு தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஷாலினிய பத்தி தானே? எல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்க பாரு, ஷாலினி உனக்குன்னு பிறந்த பொண்ணு. அவளை சொந்தம் கொண்டாடிக்க வேற யாரும் வரமாட்டாங்க. ஆமா ஆண்டனி, அதனாலதான் சாலினிய கல்யாணம் பண்ணிக்க இது வரைக்கும் ஒரு மாப்பிளையும் தேடி வரல. கரெக்டா சொன்ன வாசு. ஷாலினிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பேசுனாங்க. ஆனா அந்த கல்யாண மண்டபம் வரைக்கும் தான் போச்சு. கல்யாணம் நடந்துச்சா? நடக்கல. ஏன்? ஷாலினி கழுத்துல தாலி கட்ட வேண்டியது நீதான். ஆமா, ஷாலினி என்ன சொல்றா? உங்க ட்ராக் எது வரைக்கும் போயிருக்கு? சாலினி தான் மனசுக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்புகளை மற்றவங்க மாதிரி வெளிக்காட்ட முடியாது. அந்த பொண்ணு ஒரு முடிவு எடுக்கணும்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட கட்டாயத்துக்கு பணிஞ்சு வாழ்கிற சாலினியால் எந்த ஒரு சொந்த முடிவும் எடுக்க முடியாது. அவங்க வீட்டில் எடுக்கிற முடிவுக்கு தான் கட்டுப்படணும். உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வேற எந்த பையனையும் பார்த்து சாலினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, அவ சந்தோஷமா இருக்கவே மாட்டா. அந்த வாழ்க்கை நிலைக்கவே நிலைக்காது. ஏய் பாண்டியா, என்னடா இப்படி பேசுற? அவ ஒரு அப்பாவி பொண்ணுடா. அவ கல்யாணம் நின்று போனதுக்கு ஒரு விதத்தில் நானும் காரணம்டா. சாலினி அவளுக்கு வரப்போற புருஷனோட 100 வருஷத்துக்கு மேல நல்லபடியா வாழணும். குழந்தை குட்டின்னு சந்தோஷமா நிம்மதியா வாழணும்டா. ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா வாழ்வியா இல்ல நிம்மதியா தான் இருப்பியா? என்னடா வாழ்க்கை, எந்த நிமிஷம் வேணாலும் முடியும். எவனாவது எதிரி கையால ரோட்ல வெட்டுப்பட்டு சாவணும். ஏய், என்ன பேசுற நீ? வேற என்ன சொல்ற பாண்டியா? நம்மள மாதிரி ஆளுங்க உயிருக்கு எப்பவுமே உத்தரவாதம் கிடையாது. அப்புறம் எதுக்குடா நமக்கெல்லாம் குழந்தை குடும்பம்? ச்சே, நம்மளே நம்பி வர பொண்ணு நாளைக்கு அனாதையா இருக்கணுமாடா? வேண்டாம். அனாதையா வாழ்ந்தா அதோட வேதனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இங்க பாரு ஆண்டனி, எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகி வருது. இந்த நேரத்துல வந்து இப்படி பேசிட்டு இருக்க? சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்கம்மா. மருந்து தானே, நான் எல்லா மருந்தையும் வாங்கியாச்சு. சரி. வணக்கம் தம்பி. சரி, நான் வரேன். நான் உங்களை பார்க்க வீட்டுக்கு வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம், நீங்களே எதிரில் வந்துட்டீங்க. என்ன பண்றது, ஏன் கெட்ட நேரம்? இருங்க தம்பி, என்ன பார்த்தோன்னா பயந்து ஓடுறீங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? அமலா பிரெக்னண்டா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். இனிமே உங்க பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்கங்க. ஷாலினியை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவளை நான் பாத்துக்கிறேன். என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? நேத்து தான் 10-15,000 ரூபாய்க்கு ஷாலினிக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, நேரம் உங்க மாமியார் வீட்டுக்கு போங்க. உங்க தங்கச்சி கிட்டையும் உங்க மாமியார் கிட்டையும் கேட்டு பாருங்க. ஷாலினிக்கு ட்ரெஸ் மட்டும் இல்ல, இனி அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுப்பேன். அவளுக்கு 50 பவுன் நகை போட்டு பெரிய கச்சேரி எல்லாம் வச்சு கல்யாணமும் பண்ணி வைப்பேன். ஏய்,
சும்மா போதையில் ஏதாச்சும் உளறிட்டு இருக்காரு. ஒழுங்கா வீடு பேசுற. இருங்க தம்பி, நான் இப்போ போதையில எல்லாம் இல்ல, உண்மையா தான் சொல்றேன். இப்ப நான் சொன்னதெல்லாம் ஷாலினியோட அப்பாவால செஞ்சு முடிக்க முடியும். ஷாலினிய வளர்த்த அப்பா இந்த மெய்யப்பனால இல்ல, ஷாலினியோட சொந்த அப்பாவால. ஷாலினியோட சொந்த அப்பா யார் தெரியுமா? இந்த கதையெல்லாம் எழுதுவாரு அந்த மணிபாரதி. ஷாலினியோட கல்யாணம் ரொம்ப ஆடம்பரமா நடக்கும். அவ அப்பாவே முன்னாடி நின்னு நடத்தி வைப்பாரு. நீங்க கவலைப்படாம உங்க பொண்டாட்டிய கவனிங்க. போங்க. வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சொக்க தங்கம் கட்டி போல, செவ்வரளி மொட்டு போல, வந்த பொண்ணு சின்ன பொண்ணு, வாலிபத்தில் நல்ல பொண்ணு. வச்சிக்கவா, ஆஹா வச்சிக்கவா, ஓஹோ வச்சிக்கவா, வச்சிக்கவா வச்சிக்கவா வச்சிக்கவா, வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள. கட்டையில பாரு, பாட்டா பாரு, வச்சுக்கவா நெஞ்சுக்குள்ள. இவனெல்லாம் ஒரு நாள் வச்சிக்கவா 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 வச்சிக்கவா. காஃபி சார், காஃபி. தேங்க்யூ. உங்க பாட்டு பிரமாதம். என் பாட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. சார், நீங்க மட்டும் விஜய் டிவி நடத்துற சூப்பர் சிங்கர்ல கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 ரவுண்ட்ல போக வேண்டாம், முதல் ரவுண்ட்ல உங்களுக்கு பிரைஸ் தூக்கி கொடுத்துருவாங்க. அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு இந்த பதவி, புகழ், பட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நான் கலந்துக்கிறது கிடையாது. சாப்பிடு சாப்பிடு. வா மணிபாரதி. சார், காஃபி எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கண்ணாத்தா, எனக்கு உங்ககிட்ட ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சுக்கணும். யார பத்தி சார்? மகேஷ்ங்கிற ஒரு ஆளை உனக்கு தெரியுமா? மகேஷ்னா சாந்தாமா மகன் மகேஷ பத்தியா கேக்குறீங்க? அவன் அம்மாவோட பேர் சாந்தாவா இல்ல அவன் குடும்ப டீடைல்ஸ் எதுவும் எனக்கு தெரியாது. உன் புருஷன் மெய்யப்பன் கூட அவன் பேசிட்டு இருந்ததை பார்த்தேன், அதான் கேட்டேன். என் புருஷன் கூட பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மகேஷ் தம்பியா தான் இருக்கும். சார், அந்த தம்பி கொஞ்சம் முன்கோபி, ஆனா எதுவா இருந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுற குணம். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே சார், ஷாலினி அந்த சாந்தம்மா வீட்டுக்கு அடிக்கடி போவா. அந்த அம்மா ஷாலினிய தான் பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்க. அந்த அம்மாவோட ஒரே மகன் தான் இந்த மகேஷ். மகேஷ் தம்பி ஷாலினிய தான் சொந்த தங்கச்சியா பாத்துக்கும். ஷாலினி இங்க வந்த விஷயம் மகேஷுக்கு தெரியுமா? தெரியாதே. ஷாலினி அதை மகேஷ் கிட்ட சொல்லிருக்க மாட்டாளே. ஐயோ,
இத பத்தி நான் அவகிட்ட கேட்கலையே. ஏன் கண்ணாதா, மெய்யப்ப சொன்ன அந்த கர்னல் சுவாமிநாதனை பத்தி மகேஷுக்கும் தெரியுமா? என்ன சார் கேள்வி கேக்குறீங்க? சார், தான் பொண்டாட்டியோட தாத்தாவை அந்த தம்பிக்கு தெரியாம இருக்குமா சொல்லுங்க? என்ன சொல்ற? ஆமா சார், இந்த கர்னல் சுவாமிநாதர் இருக்காருல்ல, அவரோட பொண்ணு ஜெயந்தி இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு அமலாவை தான் இந்த மகேஷ் தம்பி கல்யாணம் பண்ணிருக்கு. சார், எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? சும்மாதான், நீ உள்ள போய் வேலையை பாரு. ஆ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேட்டல, கண்ணாத்த சொன்னது கேட்டல. ஜெயந்தியோட மருமகன் தான் அந்த மகேஷ். அப்போ அன்னைக்கு அவன் என்ன ரசிகனா தேடி வரல, யாருக்கோ ஒற்றனா வேலை பார்க்கதான் என்ன பார்க்க வந்திருப்பானுன்னு சந்தேகமா இருக்கு. இன்னொரு தடவை அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தான். அப்ப நம்ம வீட்டுல யார் வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தான். ஞாபகம் இருக்கா? சரி, கண்ணாத்தா போட்ட டீ எப்படிதான் இருக்குன்னு குடிச்சுதான் பாரு. கண்ணாத்தாவா? ஆமா, அதான் அவ பேரு. ஏன், உனக்கு அவளை தெரியுமா? இல்ல இல்ல, எனக்கு அவ்வளவு தெரியாது. அதுக்கப்புறம் மகேஷ் இங்க வரவே இல்லை பாத்தியா? கண்ணாத்தா இங்க இருக்கும்போது வந்தா எங்க மகேஷோட பேக்ரவுண்ட நம்ம தெரிஞ்சு போமேன்னு தான் வரல. ஏன்பா, ஷாலினிய சொந்த தங்கச்சியா நினைக்கிற மகேஷ் ஷாலினியை பத்தி நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே. மெய்யப்ப என்னடான்னா ஷாலினிய தான் வளர்த்த பொண்ணுங்கிறான். இப்ப புதுசா என்னடான்னா ஷாலினிய தன் சொந்த தங்கச்சி மாதிரி மகேஷ் பாத்துக்கிறான்னு இவ சொல்றான். இதுல யார் உண்மையை சொல்றாங்க, யார் பொய் சொல்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. முதல்ல ஷாலினியை பத்தின முழு டீட்டெயிலையும் நான் தெரிஞ்சுக்கணும்.